கெட்டி மேளம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரமோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துளசி வெளியிலேருந்து உள்ளே வராங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே தியா பாப்பா அம்மா கழுத்தில் தாலி இருக்குன்னு சொல்லிடுறா. இதை கேட்ட லட்சுமி பதறி போயிடுறாங்க. குழந்தை என்ன இப்படி சொல்கிறா, பொய் சொல்ல மாட்டாளே, அவளுக்கு தாலியை பற்றியெல்லாம் தெரியுமா, தெரிஞ்சுதானே சொல்லியிருக்கா, அது என்னன்னு துளசி வரட்டும் கேட்கலாம் அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க. அப்போ துளசி வராங்க. வந்ததும் என்ன துளசி கொஞ்சம் நில்ல, தியா பாப்பா ஏதோ சொல்கிறா, உன் கழுத்தில் தாலி இருக்குன்னு உறுதியாக சொல்கிறா, அது என்னங்கிறத நான் பார்க்கணும் துளசிங்கிறாங்க லட்சுமிமா. அம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, கோயிலில் கொடுத்தாங்கல்ல அந்த சரடுதாம்மா, அதுவும் மஞ்சள் அதில் கோர்த்து கொடுத்ததுனால தியா பாப்பா அதை தாலின்னு நினச்சிட்டா போல இருக்குங்கிறாங்க துளசி. அப்படியா, அப்படியெல்லாம் எங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்ததே இல்லையே, இங்கே காட்டு பார்க்கலாங்கிறாங்க தீபா. துளசி எல்லாரும் எவ்வளோ தூரம் கேட்குறாங்கல்ல, உன் கழுத்தில் தான் அது தாலி இல்லைன்னு சொல்கிறீல்ல, அதுதான் எடுத்து காட்டியான்னு பாட்டி கேட்கவும், ஐயோ பாட்டி அது ஐயர் கொடுத்தது, கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கட்டிக்க சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதை தான் பாட்டி நான் கட்டியிருக்கேங்கிறாங்க துளசி. பரவாயில்லம்மா, எங்ககிட்ட காட்டுறதுக்கு என்னன்னு கேட்கவும், இல்லை அது கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு ஐயர் சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் காட்டல, அது இருந்துட்டு போகட்டும், யாரும் பார்க்க வேண்டாங்கிறாங்க துளசி. என்னமோ போமா, ஐயர் அதே இதையும் சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்க யாருக்கும் தெரியாமல் தாலியை கட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னார் கட்டுனாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ரூல்ஸ் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம துளசி தங்கமான பொண்ணு, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க பாட்டி. இதை கேட்ட லட்சுமி அம்மா, ஆமாம்மா நம்ம வீட்டில் அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான், நான் கூட தியா பாப்பா சொன்னதும் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன் துளசி. சரிம்மா நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா அங்கேருந்து போகிறாங்க. இருந்தாலும் லட்சுமி அம்மாவுக்கும் பாட்டிக்கும் துளசி மேலே சந்தேகமாக தான் இருக்குது. குழந்தை பாப்பா இருக்காக அப்படி சொன்னா, இவ தாலியை காட்டலாமே, இதை காட்டுறதுனால எந்த தெய்வ குத்தமும் ஆகாது, ஆனால் இவ தான் ஏன் மறைக்கிறான்னு தெரியல, ஏதோ பொய் சொல்கிறான்னு வேணா நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறாங்க பாட்டி. தியா பாப்பா கிட்ட போய் துளசி சொல்கிறாங்க, இதை பாரு தியா, இதை பற்றியெல்லாம் வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் சாமி கண்ணை குட்டிடும், தெய்வ குத்தமாயிடும், நீ இப்படியெல்லாம் சொல்லாத, அம்மா கழுத்தில் இருக்கிற தாலியை பற்றி யார் எதுவும் கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லிடுன்னு துளசி சொல்லி கொடுக்கும். சரிம்மா இது சாமி குத்தமாயிடுமா, சரி நான் இனிமேல் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறா பாப்பா. துளசி அந்த தாலி எடுத்து வச்சு பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. கடவுளே, இந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கும் சூழ்நிலை வந்துடக்கூடாது, என் கழுத்தில் யார் தாலி கட்டினானே தெரியாமல் நான் இப்போ தவிச்சிட்டு இருக்கேனே, அது யாராக இருக்குன்னு எனக்கும் தெரியலையே, நீ கூடிய சீக்கிரம் அதை காட்டி கொடுக்கணும்னு அழுதுகிட்டு இருக்காங்க துளசி. மகேஷ் ரொம்ப சந்தோஷமாக வர்றாங்க. அஞ்சலியை பார்த்து சொல்கிறாங்க, அஞ்சலி நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கலான்ட்டு இருக்கேன், பெரிய கிரவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, அது எங்கே வாங்க போகிறீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்கவும், அந்த இடத்தையும் பேரையும் சொல்லி, அது யார் பேரில் வாங்க போகிறேன்னு தெரியுமா, பிடிச்சமான என்னோட உயிராக நினைக்கிறேன், என்னோட அஞ்சலி பேரில் தான் நான் வாங்க போகிறேங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னா அஞ்சலி மகேஷ் சொன்னதை கேட்டதும் அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அஞ்சலியை பார்த்ததும், அஞ்சலி உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி அழுகுற அப்படின்னு பதறி போய் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை கேட்டதும் என்னால் ஆத்திரம் அழுகச்சு தாங்க முடியல, அதுதான் ஆனந்த கண்ணீர், இது வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போது இது சந்தோஷத்தில் வர்ற ஆனந்த கண்ணீர் தானே மகேஷ் கேட்குறாங்க. அடா ஆமாங்க, எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்து என்னை கௌரவிக்கிறீங்களா, அதை நினைக்கும் போது என்னையும் அறியாமல் கண்ணீர் வந்துருச்சுங்கிறாங்க அஞ்சலி. கவினோட அப்பா கிட்ட தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வாங்குறதுக்காகத்தான் மகேஷ் போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா கவின் இருக்காரு. கவின் மகேஷ் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. நேரடியாக சந்திக்கும் போது, வாங்க மகேஷ் உட்காருங்கிறாங்க கவின். ஆமாம் நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கீங்களாங்கிறாங்க. ஆமாம் இந்த வீட்டில் தான் இருக்கோம். கவினுக்கு மகேஷை பற்றி தெரிஞ்சதுனால மகேஷ் கிட்ட எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பேசிட்டு இருக்காங்க. அஞ்சலியோட புருஷ மகேஷ்ங்கிறது தெரியும், அஞ்சலி மேலே ரொம்ப உயிராக இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்காரு. முன்னாடி நம்ம யாருங்கிறத காட்டிக்கவே கூடாதுன்னு கவனமாக இருக்காங்க. கவினோட அப்பா அங்கே வர்றாங்க. வாங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாங்க, ஒரு இடத்த பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த இடத்த கொடுக்கறதாவும் கேள்விப்பட்டேன், அந்த இடம் உங்கள் இடம்னு சொன்னாங்க, அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேங்கிறாங்க மகேஷ். ஆமாம் சார், அன்னைக்கு கொடுக்கலான்னு இருந்தேன், ஆனால் இப்போ கொடுக்குற ஐடியா இல்லை, அது இருக்கட்டும், அது எனக்கு ரொம்ப ராசியான இடம், என் ஒய்ஃபுக்கும் அந்த இடத்த கொடுக்க மனசில்லை, அதனால நான் அந்த இடத்த கொடுக்கல, அது இருக்கட்டும்ங்கிறாங்க. என் ஒய்ஃபுக்கும் அந்த இடம் பிடிச்சிருக்கு, அவள் பேரில் தான் நான் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் கொடுக்குறதா சொன்னதுனால நானும் என் ஒய்ஃபு கிட்ட சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன், அவளுக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கேன், அவள் பேரில் தான் அந்த இடத்தையும் வாங்கலான்னு வந்தேன், இப்போ நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னதும் மனசுக்கு ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கு. என் ஒய்ஃபுக்குன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் சார், அதுக்காக தான் அவளும் ஆசைப்பட்டுட்டா, என் ஒய்ஃப் மேலே எனக்கு ரொம்ப பாசம் அதிகம், அவள் என்ன ஆசைப்படுறாளோ அதை வாங்கி கொடுக்கறது என்னோட கடமை, அவளுக்கும் அந்த இடத்து மேலே ரொம்ப ஆசை, நான் அவளுக்கு எழுதி வைக்கிறதாகவும் சொல்லிட்டேன், நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும்னு வலுக்கட்டாயமாக கேட்டுட்டு இருக்காங்க மகேஷ். கவினோட அப்பா அப்படியெல்லாம் இல்லை சார், நான் கொடுக்கற ஐடியா இல்லை, நீங்கள் போகலாங்கிறாங்க. கவினுக்கு புரிஞ்சிருது, இவரோட ஒய்ஃப் மேலே இவர் ரொம்ப உயிராக இருப்பார்னு தெரியும், அவளுக்காக எது வேணாலும் செய்வார், அந்த இடத்தையும் மட்டும் கொடுக்கலன்னு சொன்னால் இவர் ரொம்ப மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகேஷை பற்றி கவினுக்கு நல்லாவே தெரியும், அஞ்சலிக்காக அவர் எது வேணாலும் செய்வார், அப்படி ஒரு வேலை அஞ்சலிக்கு அது கிடைக்கலன்னா இவர் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்பார். அஞ்சலிக்காக கேட்டு நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு ஆபத்தை விளைவிப்பார், இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அதுவும் அஞ்சலிக்காகத்தானே இடத்த கேட்குறாரு, தாராளமாக கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு கவின் சொல்கிறாரு, அப்பா இங்கே பாருங்கள்,
நம்மக்கிட்ட தான் நிறைய சொத்து இருக்குல்ல, அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை இவருக்காக கொடுத்த மாதிரிலாம் நம்மளுக்கு எதுவும் குறைஞ்சிடாது, கொடுத்துடலாம்ப்பாங்கிறாங்க. டேய் நீ சும்மா இரு, உனக்கு அதை பற்றி என்ன தெரியும்? அது என் அம்மா காலத்துல இருந்து அது எங்கள் அம்மா ஞாபகமாக எனக்கு இருக்கு. அதுவும் ராசியான இடம் தெரியுமா, அதையெல்லாம் நான் யாருக்கும் கொடுக்கறதா இல்லைங்கிறாங்க கவினோட அப்பா. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துமே ராசியான சொத்து தான், இதை மட்டும் ஏன் இப்படி தனியாக பிரித்து சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் தான் ஆசைப்பட்டு கேட்குறாருல, அவருக்கு தான் கொடுத்தா என்னப்பா கெட்டு போச்சுன்னு கவின் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கவின் அவங்க அப்பா கிட்ட எப்படியோ பேசி சமாளிச்சு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், எங்கள் அப்பா கிட்ட பேசி சமாதானம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கவின் பேசினதுனால மகேஷ் சந்தோஷப்படுறாங்க. அடேப்பா, நமக்காக கவின் எந்த அளவுக்கு பேசுறாரு, இல்லை எப்படியும் பேசி அவருக்கு அவங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிடுவாருன்னு நான் நினைக்கிறேன்னு மகேஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கவினும் அவங்க அப்பா கிட்ட பேசி எப்படியோ சம்மதம் வாங்கிடுறாங்க. வீட்டில் எல்லாருமே தாலியை பற்றி கேட்டதும் துளசி எதுவும் மனசு தாங்க முடியாமல் திரும்பவும் கோயிலுக்கே வந்திருக்காங்க. கோயிலில் வந்து முருகன் சன்னதானத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கடவுளே, எனக்கு ஏன்டா இப்படி ஒரு சோதனையை கொடுத்தியோ, என் கழுத்தில் யார் தாலியை கட்டினானே எனக்கு தெரியல, இப்படி இருக்க நான் எப்படி இந்த தாலியை எடுத்து கட்டுவேன், இந்த தாலி யார் கட்டினாங்கன்னே எனக்கு தெரியல, இது என் கழுத்தில் இனிமேல் இருக்கக்கூடாது, இதை கழட்டி நான் உன்னோட உண்டியிலேயே போட்டுறேன் அப்படின்னு சொல்லி துளசி அந்த தாலியை கழட்டுறாங்க. கழட்ட போகும்போது ஒருத்தர் தடுக்க வராங்க. துளசி திரும்பி பார்க்குறாங்க. கோயிலில் இருக்கிற அந்த அம்மா தான் வந்திருக்காங்க. என்னம்மா, இது உனக்கு பாரமா இருக்கா? அது அந்த முருகன் கையால் எடுத்து கொடுக்கப்பட்ட தாலி, இது உனக்கு சேர வேண்டிய இடத்துல தான் வந்து சேர்ந்திருக்கு. எக்காரணத்தை கொண்டு இதை கழட்டாத, இதுக்கு விட தெரியலன்னு நீ நினைக்கிறியா? கூடிய சீக்கிரம் இதுக்கு விட கிடைக்கும், தைரியமா இரு, தன்னம்பிக்கையோட இரு, இந்த தாலிக்கு சொந்தக்காரன் கூடிய சீக்கிரம் வருவான், நீ நல்ல கெட்டியா உன் வாழ்க்கையை இழுத்து பிடிச்சுக்கோன்னு சொல்றாங்க அம்பிகா. கேட்டதும் துளசிக்கு ஒண்ணுமே புரியல. இதை தெரியாம கட்டினவன் எப்படி இதுதான் நான் தான் கட்டினேன்னு வந்து நிற்பாங்க, அதை நான் எப்படி நம்புறதுன்னு ஒரே குழப்பத்தோட இருக்காங்க துளசி. போமா, கூடிய சீக்கிரம் அவன் கண்ணெதிர வந்து நிற்பான், அவன் தான் உன் கண்கண்ட தெய்வம்னு சொல்றாங்க. இதை கேட்ட துளசிக்கு ஒண்ணுமே புரியல. கூடிய சீக்கிரம் வருவாங்கிறாங்க, கண்கண்ட தெய்வம்ங்கிறாங்க, என் கழுத்துல கட்டின தாலி யார் கட்டினான்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேனே முருகா, இது எனக்கு கூடிய சீக்கிரம் விட கிடைக்கணும்னு துளசி ஒரே குழப்பத்தோடு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே வெற்றி வராங்க. வெற்றி கிட்ட நடந்தது எல்லாம் சொல்லி மனசை ஆறுதல் படுத்தலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெற்றி கிட்ட போய் பேசுகிறாங்க. கழுத்தில் தாலி கட்டின ஒரு குற்ற உணர்ச்சியோட, ஐயோ துளசிக்கிட்ட இப்படி தான் நம்ம சொல்ல போகிறோமோ, ஆனால் இப்படி செஞ்சது பெரிய தப்பு தான், பாவம் துளசிக்கே தெரியாமல் அவள் கழுத்தில் தாலி கட்டினது பெரிய தப்பு. ச்சே, கட்டிட்டு அதை சொல்லி இருந்திருக்கலாம், சொல்லாமல் விட்டதும் தப்பு. அப்படி இருந்தும் ரேவதியோட அம்மா பூக்கார அம்மா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. கண்ணு தெரியாதவங்க சொல்றது எப்படி நம்புறதுன்னு எல்லாரும் ஒரு பக்கம் குசு குசுன்னு பேசுறாங்க. அந்த அம்மா தான் இவ்வளவு தூரம் கேட்குறாங்கல்ல, நீ தான் அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினியா, உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு எல்லாரும் வெற்றி கிட்ட கேட்கும்போது வெற்றி இல்லைன்னு ஒரு பக்கம் மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமி கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கும்போது பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த துளசி அப்படியே பயந்துடுறாங்க. அப்போ நீங்கள் தான் என் கழுத்தில் தாலி கட்டிங்களான்னு கேட்க ஆமாங்கிறாங்க வெற்றி. வெற்றி வேறு வழியே இல்லாமல் உண்மையை ஒத்துக்கிறாங்க. உண்மையை சொன்ன வெற்றியை பார்த்ததும் துளசிக்கு அளவில்லாத ஆத்திரம் கோபம் வருது. ஆனால் அழுது தீர்க்குறாங்க. எனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த, இங்கே யாருக்கும் தெரியாமல் என் கழுத்தில் எதுக்காக தாலியை கட்டினீங்க, இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவார் முன்னாடியும் நான் எப்படி தலை நிமிர்ந்து போவேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னு அழுது தீர்க்குறாங்க துளசி. துளசி நீ அழாத, உன்னைய கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுறேங்கிறாங்க வெற்றி. வெற்றி சொன்னதை கேட்டு துளசி முறைக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் உங்கள் வீட்டுக்கோ அல்லது எங்கள் வீட்டுக்கோ தெரிஞ்சால் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா அப்படின்னு துளசி கேட்கவும், துளசி யார் என்ன சொன்னாலும் சரி, உலகமே உருண்டு திரண்டு எனக்கு எதிர்ப்பாக வந்தாலும் சரி, அப்போவும் நான் உன்னையும் தியாவையும் நான் கைவிட மாட்டேன், நான் எப்போவும் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் காலத்துக்கும் கண்கொள்ள வச்சு பார்ப்பேங்கிறாங்க வெற்றி.